அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும், அதாவது கிரகங்கள் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த கிரகம் வேலை செய்யலைனாலும் வேலை செய்யலாம். மொத்தம் 9 கிரகம், மாந்தியை சேர்த்து 10, லக்னத்தை சேர்த்து 11. இவர்களை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு ரகசிய வித்தை இருக்கிறது, விதி இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நடைமுறைப்படுத்த முடியுமா? கடைப்பிடிக்கணுமே. கடைப்பிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டோம்னா என்ன சொன்னால், பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு. ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை எப்படி பிரித்து போட முடியும்? பிரித்து போட்டோம்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பகுதியை பார்க்குங்க, இன்னொரு பகுதியை பார்க்க மாட்டேங்குங்க. அந்த அளவுக்கு என்ன சொன்னால், லேசினஸ், சோம்பேறித்தனம். எங்களுக்கெல்லாம் நாங்களாம் என்ன சொல்லலாம்னா, டெய்லி 4 வீடியோ எப்படி போட முடியுது? காரில் வரும்போதே கின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. காரில் வரும்போது கின்ஸ் எடுத்து தான் அந்த 1.5 மணி நேரம் ரன்னிங் ஹவரில் கின்ஸ் எடுக்கணும். எடுத்து தான் ஒவ்வொரு நாள் வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களையும் அதோடைய காரத்துவமான நமக்கு கொடுக்கும். இப்போ என்ன சொல்லலாம்னா, லக்னாதிபதி லக்னாதிபதி நோயற்ற வாழ்வு வாழும், அதான செல்வம். அப்போ அவரை எப்படி வலிமைப்படுத்துறது? தனஸ்தானாதிபதி நல்லபடியாக தனத்தை கொடுக்கணும். 3 குடையவன் புகழ் கீர்த்தி ஸ்தானத்தையும் தைரியத்தை கொடுக்கணும். 4 குடையவன் சுகத்தை கொடுக்கணும். 5 குடைய புத்திரஸ்தான இது நல்லா இருக்கணும். 6 குடைய 6ஆம் இடத்திற்கு உண்டான என்ன சொன்னாங்க, தொழில் நல்லா இருக்கணும். 7ஆம் இடத்திற்கு உண்டான மனைவி நல்லா இருக்கணும். 8ஆம் இடமாகிய ஆயுள் நல்லா இருக்கணும். 9ஆம் இடமாகிய பாக்கியம் நல்லா இருக்கணும். 10ஆம் இடமாகிய தொழில் நல்லா இருக்கணும். 11ஆம் இடமாகிய லாபம் நல்லா இருக்கணும். 12ஆம் இடமாகிய அயனசயனம் போகணும், நல்லா இருக்கணும். எந்த கட்டம் உங்களுக்கு வேலை செய்யவில்லையோ அதை வேலை செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான சூத்திரம், அதை வேலை செய்வது வைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புத சூத்திரம் ஒன்று இருக்குது. அந்த சூத்திரம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தனஸ்தான அதிபதி வேலை செய்ய மாட்டேங்கிறார். அவர் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அவர் வக்கரமாயிருக்காரா, சாதாரணமாக இருக்காரா? இந்த ரெண்டையும் கவனத்தில் கொள்ளணும். வக்கரமாயிட்டா என்ன செய்யணும், வக்கரம் இல்லாமல் நார்மலாக இருந்தால் என்ன செய்யணும்? அப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்தையும் வலிமைப்படுத்துவதற்குண்டான சக்தியுள்ள சில பொருள்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்தையும் வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி உள்ள பொருள்கள் ஒன்று இருக்கிறது. எத்தனை கிரகத்திற்கும்? 9 கிரகத்திற்கும். அப்போ அந்த சக்தி உள்ள பொருள்களை முதல்ல குறித்து வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சூரியனை வலிமைப்படுத்துவதற்கு தேன். ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சூரியனை வலிமைப்படுத்துவதற்கு தேன். இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லிடுறேன் பிறகு. சந்திரனை வலிமைப்படுத்துவதற்கு சுத்த ஜலம். அப்போ சுத்த ஜலம்னா என்னது? அடிவம்பில் அடிச்சுட்டு வர்ற தண்ணி. அப்போ பூமியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். அப்போ அடிவம்பில் அடித்த ஒரு பாட்டில் தண்ணி அல்லது ஒரு வாளி அல்லது ஒரு குடம். சந்திரனை வலிமைப்படுத்துவதற்கு சுத்த ஜலம். சுத்த ஜலம்னா ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொன்னால், ஒன்றும் கிணத்துல இறைக்கிற தண்ணியாக இருக்கும் அல்லது அடிவம்பில் அடிக்கிற தண்ணியாக இருக்கும். இந்த 2 தான். ஏன்னா அது அப்போ கிடைக்கிறது நல்ல இதாக இருக்கும், நல்ல வெதுன்னு இருக்கும். அதற்கு அடுத்து இது சந்திரனை வலிமைப்படுத்தக்கூடிய ஜலம். செவ்வாயை வலிமைப்படுத்தக்கூடிய ஜலம் பால். செவ்வாயை வலிமைப்படுத்தக்கூடிய ஜலம் பால். புதனை வலிமைப்படுத்தக்கூடிய ரசம் கரும்புச்சாறு. கரும்புச்சாறு. எந்த ஒரு குழந்தை படிக்கலை, ரொம்ப படிக்காமல் இருக்குது அப்படின்னா அடிக்கடி கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க, ஐஸ் போடாமல். சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிடும். குருவை வலிமைப்படுத்த நெய் ரோஸ்ட்டு சாப்பிடலாம். சுக்கிரனை வலிமைப்படுத்த தயிர் சாதம். அப்போ குருவை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி நெய்யிடம் இருக்குது. சுக்கிரனை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி தயிரில் இருக்குது. சனியை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி இளநீரில் இருக்குது.
ராகுவை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி சந்தனம். சந்தனத்தில் தான் ராகுவை வலிமைப்படுத்த முடியும். எந்த ஒரு மனிதன் நெத்தியில் சந்தனம் பூசினா ராகு வலிமையாகும். அதற்கடுத்து கேதுவை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வில்வ ஜலம் அப்படிங்கிறோம். வில்வ ஜலம் அப்படின்னா ஒரு டம்ளரில் ஒரு செம்பு தண்ணியில் ஒரு 4-5 வில்வ இலையை உள்ளே போட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்து அந்த ஜலத்தை குடித்தோம்னா, அந்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணோம்னா அது வில்வ ஜல அபிஷேகமாக மாறிடும். இதுதான். அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் வலிமைப்படுத்தக்கூடிய சக்திகள் என்ன சொல்லலாம்னா சூரியன் தேன், சந்திரன் சுத்த ஜலம், செவ்வாய் பால், புதன் கரும்புச்சாறு, குரு நெய், சுக்கிரன் தயிர், சனி இளநீர், ராகு சந்தன குழம்பு, கேது வில்வஜலம். இவ்வளோதாங்க. இதை மனுஷன் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிரகங்கள்லாம் பலம் இழந்திருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்தில் பலம் இழந்துடும், வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா அதோடைய உட்கார்ந்த இடங்கள், நட்சத்திர சாரங்கள் அதை செயல்பட விடாமல் இருக்கும். ஆனால் உதவாக்கரையாக இருக்கும். அப்போ உதவாக்கரையாக இருக்கிறது எப்படி நாம் வலிமைப்படுத்துறது அப்படின்னா, எந்த ஒரு நட்சத்திரம், எந்த ஒரு கிரகமும் நின்ற நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம், அதுக்கு முன்ன உள்ள நட்சத்திரம், பின்ன இந்த பக்கம்னா 2வது நட்சத்திரமா 27வது. இப்போ அசுபதி அப்படிங்கிறதுல ஒரு கிரகம் நிற்குதுன்னா அதற்கு 27வது நட்சத்திரம் ரேவதி. அப்போ அதற்கு முன்ன உள்ள நட்சத்திரம். பரணியில் ஒரு கிரகம் நிற்குன்னா 27வது நட்சத்திரம் அசுபதி. இப்படி எடுத்துக்கிடும். எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் ஒர்க் அவுட் ஆக வேண்டுமோ அந்த கிரகத்திற்கு 27வது நட்சத்திரம் வருகின்ற அன்று. இப்போ ஒருத்தருக்கு நான் சொன்னேன்னா சூரியன் நீசம், சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் போய் சூரியன் நீசமாயிட்டார். அதற்கு 27வது நட்சத்திரம் என்ன சொன்னேன்னா சித்திரை. சித்திரை நட்சத்திரம் வருகின்ற அன்று சிவன் கோவிலில் போய் தேன் அபிஷேகம். ஏன்னா சூரியனுக்குண்டான ரசம் எதுன்னா தேன். அப்போ அந்த சித்திரை நட்சத்திரம் சுவாதிக்கு 27வது நட்சத்திரம். அப்போ இந்த 27வது நட்சத்திரத்தில் போய் இந்த சூரியனுடைய காரத்துவம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு என்ன சொன்னால் ப்ளஸ் பாயிண்ட். அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில், அரசாங்க வேலைகளில் போனால் காரியம் முடக்கமாகிறது, இத்தனை இருக்கும். தகப்பனார் கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருந்தால் அவர் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு அந்த சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிற காரணத்தினால அதுக்கு 27வது நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரத்தில் போய் சிவன் கோவிலில் என்ன சொன்னான்னா அழகாக தேனபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு வில்வ மாலை போட்டு வந்துடும். மாலை போடுறது நம்ம தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதில் மெயினான சப்ஜெக்ட் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் இதில் அந்த 27வது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமோ, சூரியன்னா தேன், சந்திரன்னா சுத்த ஜலம், செவ்வாய்னா பால், புதன்னா என்ன சொன்னா கரும்புச்சாறு, குருனா நெய், சுக்கிரன்னா தயிர், சனினா இளநீர், ராகுனா சந்தன குழம்பு, கேதுன்னா வில்வஜலம். இதை நாம் ரெகுலராக நமக்கு எது தேவையோ, எவ்வளவு ஷார்ட்டாக ஜோதிடத்துக்குள்ளே உள்ள சொருகி வச்சுருக்கேன். அதெல்லாம் சொருகி வச்ச விஷயங்கள். ரொம்ப சார் நாங்கள் கங்கை காவிரி அதுக்கெல்லாம் போய் சார் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க, எல்லாருமே உண்மையை சொல்ல போனால் இருந்த இடத்தில் இருந்து சாதிப்பதற்கு எல்லாமே இருக்கிறது. அங்கே போய் நிறையா சாதிக்கலாம். அது சாதிக்க முடியும். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஹாப்பினஸ், குடும்பத்தோடு போகிறது ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். ஆனால் நம்ம இருந்த இடத்துலேருந்தே, நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் இருந்தே நாம் நிறையா சாதிக்கலாம், நாம் நிறையா சாதிக்க முடியும். இப்போ ஒருத்தர் தனஸ்தானாதிபதி, அவர் வேலை செய்ய மாட்டேங்கிறார். 4 நாளைக்கு துட்டு வருது, 4 நாளைக்கு வரமாட்டேங்க. அப்போ என்ன செய்யணும், தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம். இதுக்கு உதாரணம் சொல்லு. தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் என்ன சொன்னால், இப்போ தனஸ்தானாதிபதி செவ்வாயின்னு வச்சுக்கிடுங்க. அவர் கேட்ட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ கேட்ட நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று தனஸ்தானாதிபதி செவ்வாயாக இருக்கிற காரணத்தினால அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணினால் செவ்வாயுடைய காரத்துக்கும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
பிரச்சனை இருக்காது, தொந்தரவு இருக்காது. இதே மாதிரி உங்களுக்கு எந்த கிரகம் வேலை செய்ய வேண்டுமோ அந்த கிரகத்தோடைய ரசம், இதுவரை நான் சொன்னது பூரா ரசம், இது எல்லாமே ஜலத்தில் தான் இருக்கு. ஜலத்தில் ரசம்னா ஜலம். அப்போ எந்த கிரகம் வேலை செய்ய வேண்டுமோ அந்த கிரகத்தோடைய ரசமும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்தில் நீங்கள் சிவனை பிடியுங்கள், ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிச்சு. சிவனை பிடித்தால் ஜீவன் வேலை செஞ்சிடும். சரி, இதுக்கு இப்படி ராகு கேதுகளை வலிமைப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படின்னா ராகு கேதுகள் எப்பயுமே என்ன சொன்னான்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் போவாங்க, கிளாக் வைஸில் போக மாட்டாங்க. அதே மாதிரி வக்கர கிரகம் என்ன சொல்கிறான்னா ஃபார்வேர்டில் போகாது, பேக்வேர்டில் தான், ரிவர்ஸ் கீர், அது ரிவர்ஸ் தான். ராகு கேதுகள் பின்னோக்கி போகும், வக்கர கிரகங்களும் பின்னோக்கி தான் போகும். அப்போ என்ன சொல்கிறான்னா வக்கர கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தில் அந்த வக்கர கிரகத்திற்கு உண்டான இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு வக்கரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிற குருவுக்கு அவரை என்ன சொன்னான்னா சரிப்படுத்துவதற்கு எந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும்? எல்லோரும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, திருவாதிரையில் உட்காந்துருக்காரு, அதுக்கு 27வது நட்சத்திரம் என்ன சொன்னால் மிருகசீரிடத்தை பிடிப்பீங்க. வக்கர கிரகத்திற்கு அப்படி பிடிக்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் அந்த குருவை வலிமைப்படுத்த புனர்பூச நட்சத்திரத்தன்று சிவன் கோவிலில் நெய்யபிஷேகம் நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி ராகு ஒருத்தருடைய ஜாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் மிருகசீரிடம். அப்போ மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற ராகுவுடைய சந்தன குழம்பை என்ன சொன்னான்னா நாம் சிவன் கோவிலில் அபிஷேகத்திற்கு கொடுத்து அபிஷேக ஆராதனைகள் செய்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வக்கர கிரகத்திற்கும் ராகு கேதுகளுக்கு உண்டான இது. இந்த செயல்பாட்டை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை இந்த மாதிரி சரி பண்ணுவதற்கு ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசிய பரிகாரம் தான் இது. எப்படி கண்ணுக்கு தெரியுதுன்னா தேடி தேடுவோம், தேட வரும். இப்படியே குறித்து வச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை டைரி கிடக்குது, இத்தனை டைரி டைரியில் காலியாகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதை செய்ய நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வேலை செய்ய வேண்டுமோ, பணமா திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன 7 கூடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான், வக்கரம் இல்லாமல் வக்கரமாக இருந்தால் 2வது நட்சத்திரத்திற்கும், வக்கரம் இல்லாமல் இருந்தால் அந்த நின்ற 27வது நட்சத்திரத்தில் மாதம் கரெக்டாக என்ன சொன்னான்னா உங்களுடைய 7 கூடையவன் யார், அந்த 7 கூடையவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் சூரியனாக இருந்தால் சந்திரனாக, இப்போ சொல்லியிருக்கிற 7 விதமான ரசங்களை நீங்கள் எப்பயுமே மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்ன சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். இதை நடைமுறைப்படுத்துங்க. இதெல்லாம் ஜோதிடத்தில் என்ன சொன்னா பொன்னால் எழுதப்பட வேண்டிய எழுத்துக்கள். பெருமைக்காக சொல்லலை, நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அடிப்படையான ரகசிய விதிகள். இது கடவுள் நமக்கு காட்டி கொடுத்தார். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ண எனக்கு அங்கேருந்து என்ன சொல்கிறான்னா என்ன வரும், சொல்லி கொடுத்த அந்த குரு சொன்னதை பிறலாமல் செய்த உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். 100 நன்மை உங்களுக்கு கிடைக்கும்போது 90 மட்டும்தான் உங்களுக்கு, அந்த 10 எனக்கு வரும். அது ஸ்டோர் ஆகிடும். இதே மாதிரி நிறைய பேர் என்னை தெரிஞ்சவங்க என்கிட்ட பேசாமலே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நினைக்காங்க இவர் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இது செஞ்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு 10% என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்கின்ற அந்த பலாபலனுடைய நன்மையில் எனக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, இது எல்லாருக்கும் நீங்களும் கற்றுக் கொடுங்க. தெரிஞ்சதை சொல்லுங்கள்.
யாரும் இப்போ நான் என் சேனல் மூலமாக சொல்லுவேன், நேராக வந்தால் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என் சேனல் மூலமாக நீங்கள் பார்த்துடுங்க, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு ஒரு கிரகம் வேலை செய்ய வேண்டுமென்னு இப்படி தான் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசிய விதி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.